நீங்கள் மந்த்லி 500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா நான் சொல்ல போல் இந்த ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலியமாக நீங்கள் இன் ரிட்டனாக 1,60,000க்கு மேலே எடுக்கலாம். ஸோ அந்த ஸ்கீம் என்ன, அந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் எலிஜிபிள்ன்ட்டு இந்த வீடியோ நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். PPF பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இது கம்ப்ளீட்டாக நம்மளுடைய கவர்மெண்ட் தான் பேக் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து 100% சேஃப் அண்ட் செக்யூர் தான், எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை. நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கீமுக்கு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கீமை எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நெட் பேங்கிங்லேயே PPF அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு தனி செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷனில் போய்ட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்கள் நெட் பேங்கிங்கில் அந்த ஆப்ஷன் கிடையாதுன்னா டேரெக்டாக உங்கள் பேங்க்கை விசிட் பண்ணி இந்த மாதிரி PPF அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்களே எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பண்ணி உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் PPF அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த PPF அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்குமே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மந்த்லி இவ்வளோ அமௌண்ட் தான் பேமெண்ட் பண்ணணுன்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட இந்த மாதம் ஒரு 1000 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 1000 ரூபாவை நான் PPF அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அடுத்த 2 மாதத்துக்கு என்கிட்ட காசே இல்லை, நான் இன்வெஸ்ட் பண்ணலனாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் எனக்கு கிடையாது. 3வது மாதம் என்கிட்ட ஒரு 500 ரூபாய் இருந்துச்சுன்னா அந்த 500 ரூபாவை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி இது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதனால் எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. பட் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் அட்லீஸ்ட் மினிமம் இயர்லி 500ஆவது உங்கள் அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அந்த ஒரு பிரச்சனை இதில் இருக்குது. ஸோ இயர்லி 500ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் 500 இயர்லியாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடணும். இப்போ நீங்கள் PPF அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா 15 இயர்ஸ்க்கு லாக் பீரியட் இருக்கும். அந்த 15 இயர்ஸ்க்கும் உங்களால் உங்களோட காசை வெளியே எடுக்கவே முடியாது. ஏன்னா இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதுனால மினிமம் 15 இயர்ஸாவது உங்களோட பணம் அந்த அக்கௌண்ட்டில் இருந்துகிட்டே இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ரொம்பவே எமர்ஜென்சியாக இருந்துச்சுன்னா ஒரு 5 இயர்ஸ் கழித்து நீங்கள் எலிஜிபிளாக ஆகிடுங்க. எதுக்கு எலிஜிபிள் ஆகிங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேர்த்து வச்சுருப்பீங்களோ ஒரு அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்லேருந்து ஒரு சர்டைன் அமௌண்ட்டை மட்டும் உங்களால் விட்ராவல் பண்ணிக்க முடியும். அதுவும் லோன் மாதிரி தான் எடுத்துக்க முடியும். அந்த அமௌண்ட்டை நீங்கள் திரும்பி பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மொத்தமாக சேர்த்து வச்சு 15 வருஷம் கழித்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஜென்ரேட் ஆகுதோ அதை விட்ரா பண்ணிக்கிறதே பெஸ்ட்டு தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரியே வச்சுக்கோங்க. ஸோ 15 இயர்ஸ்க்கு மந்த்லி 500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன் ரிட்டனாக 1,60,000 வரது ஒன்றுமோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி எனக்கு தெரியல. நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்பவே புரியுது. ஸோ உங்களுக்காக நான் PPF கால்குலேட்டரில் உங்களுக்கு புரிகிற மாதிரி போட்டே காமிச்சிடுறேன். ஸோ உங்களுக்கு அது எப்படி ப்ராசஸ் ஆகுதுங்கிறது ஈஸியாக ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட PPF கால்குலேட்டர் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் PPFோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி வைஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 7.1% இருக்குது. இப்போ நான் கரண்ட்டாக உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் டைமில். ஸோ இது வந்து மேபி ஃப்யூச்சரில் மாறலாம். எப்படி மாறினாலுமே 7 to 8% அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்துட்டு மாறிக்கிட்டு இருக்கும். அது கீழேயும் போகாது, அதுக்கு மேலேயும் போகாது. ஸோ இப்போ 7.1% இருக்குது. அதை வச்சு நான் கால்குலேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் 15 இயர்ஸ் லாக் பீரியட் இருக்கிறதுனால 15 இயர்ஸ் லாக் பீரியட் வச்சுக்கிறேன். மந்த்லி 500 rupees வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. 500 போட்டுக்கிறோம். நம்ம கீழே பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸுக்கு சேர்த்தா மொத்தம் நீங்கள் 19,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இன் ரிட்டனாக உங்களுக்கு 1,62,000 rupees கிடைக்குது. இது வந்து பேர் மினிமம் 500ங்கிறதுனால நான் சொல்கிறேன். 500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லோருக்குமே கொஞ்சம் ஈஸியான அமௌண்ட்டாக இருக்கிறதுனால நான் 500 சொல்கிறேன். ஸோ நீங்கள் மேபி 1,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், 2,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், 3,000 அந்த மாதிரி 1.5 lakh வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வேணாலும் இதில் பண்ணிக்கலாம். 500லேருந்து 1.5 lakh அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ வேணாலும் இயர்லி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் காமனாக 2,000 rupees எடுத்தால் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து அதே 15 இயர்ஸ் லாக் பீரியட் நம்ம வச்சுக்கலாம். மந்த்லி 2,000 rupees நீங்கள் 15 இயர்ஸுக்கு பே பண்ணிங்கன்னா மொத்தம் 3,56,000 கிட்ட நீங்கள் பே பண்ணுற 3,66,000 கிட்ட பே பண்ணுற மாதிரி வருது. இன் ரிட்டனாக உங்களுக்கு டபுள் மடங்காக கிடைக்குது. 6,56,000 வந்து இன் ரிட்டனாக உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ அதிகமாக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து PPF அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெரி சிம்பிள். நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதிகமாக ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்க போகுது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் PPF அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் 2,000க்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா பண்ணாதீங்க. ஏன்னா ஏகப்பட்ட மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஷேர்ஸ், ஸ்டாக்ஸு, பாண்ட்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. அதில் ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து என்னோடய ஒப்பீனியன். உங்களுக்கு அது எப்படி இருக்கோ இஸ் அப் டு யூ. ஸோ நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் 500லேருந்து 2,000க்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து நீங்கள் 15 இயர்ஸ் கட்டி முடிச்சு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் ஜென்ரேட் ஆகி ஒரு அமௌண்ட் வந்திருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த அமௌண்ட் தேவைப்படலை, நான் இன்னும் கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா
5 இயர்ஸாக இதை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தடவை நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு அமௌண்ட்டை பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி ஜென்ரேட் ஆகிருக்க அமௌண்ட்டே இன்ட்ரெஸ்ட் வந்து மல்டிப்பலாக காம்பவுண்ட் ஆகி உங்களுக்கு நல்ல அமௌண்ட்டாக அடுத்த 5 இயர்ஸில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இதுதான் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டோட ப்ளஸ் பாயிண்ட்னு நான் சொல்லுவேன். ஸோ இது ட்ரை பண்ணுறதா இருந்தால் ரொம்ப ஈஸி தான், எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்குது. யார் வேணாலும் பப்ளிக் இதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் இபிஎஃப் அக்கௌண்ட், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தா கூட பரவாயில்ல, நீங்கள் பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து தாராளமாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு இஷ்யூஸும் உங்களுக்கு வந்து வராது. ஓகே, அட் லாஸ்ட் பிபிஎஃப்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு கிளியரான ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கான்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரெகுலராக நான் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் யா, பை.